பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1226 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 130 3வது 4வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்தில் வாழுகின்ற அக்கிரமக்காரர்களை மன்னிக்கும்படிக்கு தேவனிடத்திலே அந்த குணாதிசயம், அந்த மன்னிப்பு உண்டு. அக்கிரமங்களை அவர் கவனித்திருப்பாரானால் இந்த பூமியிலே யாரும் நிலை நிற்க முடியாது. அக்கிரமக்காரர்களை தேவன் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தை அவர் நினைத்திருப்பாரானால், எண்ணியிருப்பாரானால் ஒருவரும் நிலை நிற்க முடியாது. அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரிடத்தில் பயம் வேண்டும். இன்றைக்கு அக்கிரமத்திற்கு முதல் காரணமே தெய்வ பயம் இல்லாததுதான். மனிதர்களை ஏமாற்றி, அரசாங்கத்தை ஏமாற்றி அக்கிரமம் செய்கின்ற மனிதர்கள் பெருகி வருகிறார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட மனிதர்களையும் தேவன் தம்மிடத்தில் அழைக்கிறார். அக்கிரமங்களை ஆண்டவர் கவனித்து தண்டனை கொடுத்தால் ஒருவருமே வாழ முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார். அக்கிரமம் செய்கின்ற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் விட்டு என்னிடத்தில் திரும்புங்கள். அக்கிரமத்தை விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு தக்கதாக தண்டனை கொடுக்காமல் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேக அக்கிரமக்காரர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உம்மிடத்தில் இருக்கிற மன்னிப்பு என்ற தயை அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு வாழ்வு தந்து வருகிறது. இந்த செய்தியின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் அக்கிரமம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கிரமம் செய்கிறவர்களை தயவாய் மன்னித்து உம்முடைய பக்கமாய் திருப்பியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் உள்ள மன்னிப்பு என்ற மாபெரும் தயை அக்கிரமக்காரர்களின் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அக்கிரமம் செய்கிறவர்கள் தங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்பினால் அவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.